அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். எரேமியா 29:11. எரேமியா 29:11. வெரி குட். சமாதானத்து. அல்லேலூயா. இங்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று கேட்டால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு. அல்லேலூயா. தேவன் சொல்கிறார், நான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேடுகிற எவனு கண்டடைவான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய வார்த்தை உன்னை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவானாலும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் நினைவை காட்டிலும் என்னுடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது. நீ கேட்குறத நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் எத்தனையோ வாக்கு தத்தங்களையும் எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே இந்த வேலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அதாவது கொடுக்கிறேன், நான் கொடுக்கிற காரியம் அது தீமையானது அல்ல, அது பலவீனம் அல்ல, அது துக்கம் இல்ல, அது நெருக்கம் இல்ல, நிந்தை இல்ல, போராட்டம் இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல. நான் கொடுக்கிற காரியம் உன் வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் தான் நான் கொடுப்பேன். அன்பு கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், இரக்கத்தை கொடுப்பேன், வெற்றியை கொடுப்பேன், விடுதலை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன். தீமையான காரியத்தை நினைச்ச மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஆனால் நம்ம சைடு என்ன விரும்புறாரு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குருவி காக்கா தான் இறைக்காக ஏந்திக்கிட்டு இருக்குல்ல, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அதே போலத்தான் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவை. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவை. வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், அது அல்ல, அது வேற. இன்னொன்று, நீங்கள் ஒரு எதிர்பார்த்து கொண்டிருங்க. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 10,000 நாளைக்கு நான் மணி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் போட்டால், 10,000 உங்களுக்கு மணி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் போட்டால், நீங்கள் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? போஸ்ட்மேனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. போஸ்ட்மேன் எப்போதும் 11:30 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு வருவார். 11:30 மணிக்கு கேட்டை திறந்து இப்படி எட்டி பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அதுக்கு பேர் என்ன? எதிர்பார்ப்பு. அதுக்கு பேர் என்னது? எதிர்பார்ப்பு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தகப்பனிடத்தில் நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். உங்கள் எதிர்பார்ப்பை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு சுகத்தை எதிர்பாருங்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை எதிர்பாருங்கள், என் கணவனுக்கு ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பாருங்கள், என் கணவனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரமான வருமானம் எதிர்பாருங்கள். இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தால், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் உனக்கு இந்த நாளிலே செய்ய போகிறேன். கையை தட்டப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுறார், வாக்கு தத்தமா வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான். நல்லா சொல்லுங்க, நல்ல உற்சாகம் சொல்லுங்க, நான் 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 எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போறாரு. வந்துருச்சு, கையா தட்டுங்க, வந்துருச்சு.
அல்லேலூயா. நீ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற? என்ன எதிர்பார்க்கிற தங்கம்? வசனமா? ஃபர்ஸ்ட் எங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? கையா தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா. பாருங்க, வீட்டில் 92 பிரச்சனை சரி, வீட்டுக்கு சீட்டுக்கடு, நாட்டுக்கடு, அந்த கடை இந்த கடை எல்லாம் இருந்தாலும் சரி, அது கவலையே கிடையாது. அது மைண்டில் என்ன இருக்கு? ஃபஸ்ட்டு ரேங்கு வரணும். அல்லேலூயா. அந்த வயசுக்கு இதுதான் தேவை. இதுக்கிட்ட போய் என்னம்மா அடுத்த மாதம் வீட்டு வாடகை கொடுத்துருவீங்களா? மகளுக்குள்ள சீட்டு கட்டியாச்சா? அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்? படிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்குது. அல்லேலூயா. கையா தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா. எங்க இந்த அம்மாட்ட கேட்போம், அந்த அம்மா எங்க இந்த அம்மாட்ட கேட்போம், உங்க என்ன எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்த்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயா போலீஸா? எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளை போலீஸா வரணும். அப்போ ட்ரெஸ் மாட்டிட்டான், காக்கி ட்ரெஸ் மாட்டிட்டான், கையை கம்பு எடுத்துட்டான், லத்தியை எடுத்துட்டான். எதிர்பாருங்க, கண்டிப்பா லத்தியோட வீட்டுக்கு வர போறான், லத்தியோட வந்து வெளியூர் வெளுக்க போறான். இயேசுவின் நாமத்துல கையா தட்டப்பா. அல்லேலூயா. ஒரு செத்த வாழ்க்கை, நொந்து போன வாழ்க்கை, அந்து போன வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏசப்பா உங்களை அழைக்கல. ஐயா உனக்கு நான் நன்மையை செய்ய போறேன், உனக்கு என்ன வேணும், எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அதை நீ நினைச்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா. எங்க ஆம்பளையில ஒரு ஆள் சொல்லு, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற? சார்ஜோட தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆம்பளையில ஒரு ஆள் சொல்லு, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க, என் கடையை அடையணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியாச்சும் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆயுசு நாள் பெருகணும், அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏயா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, இங்க உட்காந்துருக்கிற ஏதோ ஒன்று சொல்லுங்கய்யா. ஒரு தரிசனம் கிடையாதா? ஒரு எதிர்பார்ப்பு கிடையாதா? சாப்பிட்டு சாப்பிட்டு கார் வாங்கணும், ஒரு எதிர்பார்ப்பு. கையா கட்ட அப்பாவுக்கு. அல்லேலூயா. அப்பா வாயை அதான் வாயை திறக்கணுமையா, வாயை விரிவா தர நன்மையில நிரப்புவேன். கார் வாங்கணும், எதிர்பாருங்க எதிர்பாருங்க எதிர்பாருங்க. அடுத்து பிள்ளை எல்லாம் ஊழியக்காரன் ஆகணும்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்தபடியே ஆக கடவுது. கையா தட்டாப்பா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய மைண்ட்லையும் ஒவ்வொருடைய எண்ணத்திலையும் ஒரு 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 வாஞ்ச ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உட்காரணும். இந்த இடத்துல போலீஸ் டிராபிக்கல் ஜாம், போலீஸ் இங்கிட்டு போ அங்கிட்டு போ ஓரம் ஒதுக்கு அப்படின்னு சொல்லி வார போலீஸ் டிராபிக்கல் ஆகணும். இந்த இடத்துல இந்த அருப்புக்கோட்டை ரோட்டை போலீஸ் டிராபிக்கல் வந்து என்னப்பா வாரம் இந்த இடத்துல ஒரே டிராபிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு திம்மு திம்முன்னு மக்கள் வரணும், திம்மு திம்முன்னு மக்கள் போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க குளு 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 குளுன்னு ஒரு ஏசியை போடணும். அல்லேலூயா. இதுதாயா என்னுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்துட்டீங்களா? இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்ய போறார். அதான் அவர் என்ன பண்றாரு, வாக்கு பண்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. நான் தீமைக்கு நான் துணை போக மாட்டேன், தீமையான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அது எப்படி அழகா என் தகப்பன் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அதை திருப்பி வாசிங்க. கொடுக்கும்படிக்கு அறிவேன் என்று உங்க குடும்பத்துல தீமையான காரியங்கள் வருவது கிடையாது. நன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. கையா தட்டாப்பாவுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் நம்பிக்கை என்ன செய்யாதா? உன் நம்பிக்கை என்ன செய்யாது? அந்த வசனம் அழகா சொல்லுது. நீதிமொழிகள் 23:18 உன்னுடைய மைண்ட்ல, உன் எண்ணத்துல ஒரு நம்பிக்கையை வையே. நிச்சயமாகவே உன் பெருவனத்துக்கு நிச்சயமா முடிவு உண்டு. உனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு, நீ பயப்படாத. உன் கடன் பிரச்சனைக்கு நிச்சயமா முடிவு உண்டு. உன் கடனை அடைக்க போற கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நம்பிக்கை என்ன செய்யாதா? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நம்பிக்கை. எல்லாம் பக்கத்து ஆளை பிடிச்சி சொல்லு, அப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லு, பக்கத்து ஆளை பார்த்து சொல்லு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னத்தைய நம்பிக்கிட்டு இருக்க?
கேளுங்க, நீங்களுக்கு என்ன நம்பி இருக்க? அதையும் சொல்லிவிடுங்க. என்ன நம்பிக்கிட்டு இருக்க சொல்லு. என்ன நம்பிக்கிட்டு இருக்க? நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் வரணும்னு நம்புறேன்னு சொல்லு. நீ சொல்லு. அப்படி ஆக கடவுது. இப்படி அறிக்கை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பெரிய. எங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க. ஒருத்தர் சொல்லி பாருங்க. சொல்லு. ஏக்கா உங்க நம்பிக்கை என்னக்கா? கேளுங்க. ஏக்கா இங்க இருங்க. நான் இதை பாருங்க. உங்களை சும்மா விட போறல. இன்னைக்கு எல்லாம் எலும்ப போறீங்க எல்லாரும். இங்க இருங்க. நான் சொல்றேன், நீ சொல்லுங்க. நீ கேளு. உன் நம்பிக்கை. ஏக்கா உங்க நம்பிக்கை என்னக்கா? நாங்க குடும்பமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி ஆக கடவுது. சொல்லு அங்க பார்த்து. ஏக்கா அப்படி ஆக கடவுதுக்கா. அப்படி போடு. அப்படி போட்டீங்கன்னா அப்படியே நடக்க போகுது. கையா கட்டா போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. சொல்லுங்க. நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையில்லை அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க. கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நான் சுகமானே. சொல்லுங்க பாப்பா. தழும்புகளால் நான் சுகமானே. தயவினால் மறுபடி பிறந்து விட்டேன். தயவினால் மறுபடி பிறந்து விட்டேன். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவேன். நண்பனே நீ பயப்படாதே. அதாவது இந்த நம்பிக்கையில நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குன்னா, சங்கீதம் 62:5 என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 62:5, அல்லேலூயா. எங்க இன்னொரு வாசிங்க. வாசி அக்கா இன்னொன்னு வாசிங்க. என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. நான் நம்புகிறது அவராலே. கையா தட்டா போகுது. ஏங்க யார் அமர சொல்றாரு? எப்படி போட்டிருக்க? யார் அமர சொல்றாரு? மகளே நீ அமர்ந்துரு அப்படின்றாரா, இல்ல ஆத்மாவே அமர்ந்துரு அப்படிங்கிறாரா? இப்ப நமக்கு ஆத்மா எங்க இருக்கு? இதான் ஆத்மா. இந்த ஆத்மாக்குள்ள உலகம் இருக்கு, ஊர் காரியம் இருக்கு, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உன் ஆத்மா என்ன செய்யணுமா? தேவனையே நோக்கி அமர்ந்துரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டு, எதிர்பார்ப்பு அவர் மேல வச்சுட்டு, அவர் எதை விரும்புறாருன்னா, இந்த ஆத்மா இருக்கு தெரியுமா, இந்த ஆத்மா அவரையே என்ன செய்யணுமா? நம்பி இருக்கணுமா? அவரையே நம்பி இருக்கணும். அப்படி அவர் நம்பி இருக்கும்போது நாம் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எதிர்பார்ப்பை இந்த சிந்தைக்கு கொண்டு வரணும், இந்த ஆத்மாவை கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது? எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, கையை கீழே போட்டுருங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க எதிர்பார்ப்பை நான் நன்மைக்கு எதுவாக உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்க போறேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த எதிர்பார்ப்பை நீங்க நினைச்சிருக்கிற அந்த எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்ள உங்கள் ஆத்மா என்ன செய்யணுமா? உங்கள் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணும். இப்போ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
இப்போ நானும் சர்ச்சு கட்டினதுலேருந்து ஏசியை போடணும், ஏசியை போகணும், ஏசிக்கெல்லாம் வயிறு இழுத்து வச்சு ஏசியை போகணும், ஏசியை போகணும், 1000 ஆத்மா வேணும், 1000 ஆத்மா வேணும், 1000 ஆத்மாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எழுதியும் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இத்தனை வருஷம் ஆச்சு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் வந்த பாடு இல்லை, ஒன்று இருந்த பாடு இல்லை. கேட்டு என்ன செய்ய அப்படின்ட்டு கேட்காம விட்டுறக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 12:6 வாசிங்க. ஓசியா 12:6. தேவனிடத்துல திரும்ப இடைவிடாமல் எல்லாம் சொல்லுங்க, இடைவிடாமல். இங்க தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இடைவிடாமல் என்ன செய்யுங்க சொல்லுங்க. இடைவிடாமல் நான் தேவனை நம்பிக்கொண்டு எதிர்பார்ப்பேன். சொல்லுங்க, இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு நான் எதிர்பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கேப்பு விடக்கூடாது, இடைவிடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம நம்புறத, நம்ம நினைக்கிறத, நம்ம சிந்திக்கிறத, நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறத, நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறத இந்த மைண்டிலிருந்து எடுத்துடக்கூடாது. இந்த நினைவிலிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்துடக்கூடாது. எதிர்பார்த்துட்டே இருக்கணும். நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்னைக்கு வரலையா நாளைக்கு வரும், கண்டிப்பாக வந்துடும், நாளைக்கு அடுத்த நாள் வரலையா கண்டிப்பாக நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், கிடைக்கும் போது எதிர்பார்க்கணும். இப்படி டெய்லியில் என்ன செய்யுங்க? ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை நம்பியிருந்தீங்கன்னா, அந்த காரியத்தை என்ன செய்யுங்க? எதிர்பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இயேசு பிறந்த உடனே 3 ராஜாக்கள் மூலமாக பொண்ணு பொருளும் கிழக்கு திசையில இருந்து வந்தது போல என் பிரச்சனைகளை மூழ்கடிக்க எனக்கு மொத்தமா பல லட்சங்கள் கிழக்கு திசையிலிருந்து வரப்போகுது. இயேசுவுக்கு எப்படி கிழக்கு திசையிலிருந்து வந்துச்சோ எனக்கும் அப்படி வரப்போகுது. கையை தட்டுங்க அப்பாவுக்கு. அப்படின்னா கிழக்கு திசையில் 3 ராஜாக்கள் வருவாங்க அப்படி நினச்சிடாதீங்க. கிழக்கு திசையிலேருந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், பழைய நண்பர்கள், பழைய சித்தப்பா, பழைய தாத்தா பாட்டி, ஒன்று போட்டு சித்தப்பா, பெரிய வீட்டு சித்தப்பா, இப்படி ஏதாவது ஒரு ஆள் திடீர்னு நினச்சிவாங்க, உங்களை தேடி நினச்சிவாங்க, வீட்டுக்கு தேடி வருவாங்க. வந்து எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நான் இப்போ நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் உனக்கு உதவி செய்யும்படி நைட்டு யாரோ என்கிட்ட வந்து காதில் ஓதிக்கிட்டே இருந்தாங்க, யாருன்னு தெரியல, காலங்காத்தால் பஸ் ஏறி வந்துட்டேம்மா, உனக்கு எவ்வளவா பிரச்சனை இருக்குது சொல்லுமா, இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன் பிரச்சனையை முறியடிக்கிறேன். கிழக்கு திசையிலேருந்து வந்துட்டார் ஒருத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. காற்றும் வராது, மழையும் வராது, இது அவருடைய வாக்குத்தத்தம். இப்போ ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கல, ஒன்றுமே கிடைக்கல, எப்போதும் போல இருக்கே அப்படின்னா நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்ல, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, உன் எதிர்பார்ப்பை நான் என்ன செய்ய போகிறேன், நீ நினைத்திருக்கிற நினைவின்படி உன் எதிர்பார்ப்பை நன்மைக்கு எதுவாக என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே இருங்க. அவரால் கூடாத காரியம், அதாவது ஆத்துமா தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கணும். உங்கள் ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும்? தேவன் நோக்கி என்ன செய்யணும், அமர்ந்திருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் துக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னா சொல்லலையா ஞாபகம் இல்லை, ராஜபாளையத்தில் ஒரு சகோதரன் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வீட்டை வந்து பேங்கில் அடை வச்சு தொழில் பண்ணாங்க. ஒரு வீட்டை பேங்கில் வச்சு தொழில் பண்ணாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் தண்ணி வண்டி, சரியான முறையில் ஒரு தொழில் கூடத்தை கவனிக்காமல், ஜாலியாக தண்ணி அடிக்க சுத்த குடும்பத்தை கவனிக்காமல் இப்படியே இருந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. சரியான முறையில் அந்த லோனை வந்து அவர் சரியாக கட்டலை. பார்த்துக்கொள்ளுங்க. லோனை கட்டாமல் ஒரு சில வருடங்கள் ஆகிப்போச்சு. பேங்கில் என்ன பண்ணிட்டாங்க, வட்டி மேலே வட்டி போட்டு அது ஏறி போச்சு.
திடீர்னு அவருக்கு பேங்க்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, உங்கள் வீட்டை நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், ஏலம் விட போகிறோம், இந்த டேட்டில் இந்த கிழமையில் உங்கள் வீட்டை என்ன செய்ய போகிறோம், ஏலம் விட போகிறோம் அப்படின்ட்டு. அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ஒரு சபைக்கு போகிறவர் தான். அப்போ தான் அவர் சொந்த வீடு ஏலம் போக போதே அப்படின்ட்டு மனசில் பலதரப்பட்ட வேதனையில் கலங்கியிருந்தார். என்னென்னமோ சொல்லி அங்கே ஓடினார், இங்கே ஓடினார். அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா இருக்கிறாங்க. அம்மா, மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கு. உண்மையில் நடந்த காரியத்தை சொல்கிறேன். அம்மா, மனைவி, 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கிற, அது சரியான முறையில் இந்த ஒர்க் ஷாப்பை கவனிக்காமல் மனம் போன போக்கில் போய் அந்த வீடு ஏலத்துக்கு வந்துட்டு, ஏலத்துக்கு வந்த உடனே அங்கே அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்து என்ன செய்வேன், ஒரு சில நேரங்களில் கூப்பிடுவாங்க ஜெபிக்கிறதுக்கு, ஜெப கூட்டம் நடத்துறதுக்கு, நல்லது கிட்டதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் போவேன் பார்த்துக்குள்ளங்க. அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தோன்னா, அவர் எங்கெல்லாம் அலைஞ்சி எங்கே ஆட்டை கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கணுமோ, சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லாத்தையும் கேட்டார். ஒரு பக்கமும் கிடைக்கல, எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. வீடு நாளைக்கு ஏலத்துக்கு வரப்போகுது, ஜப்தி பண்ண போகிறாங்க. அப்போ நாளைக்கு ஜப்தி பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கி எனக்கு என்ன செஞ்சார், போனை போட்டார். போனை போட்டு அழுதார். நான் தலை நிமிர்ந்து நடந்தேன், இந்த ஊரில் இந்த தெருவில் தலை நிமிர்ந்து நடந்தேன். ஆனால் நான் தலை குனிஞ்சு வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நானும் உபவாசம் போட்டு ஜெபித்து பார்த்தேன், நானும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது, என்ன சரி தெரியல. அப்போ நான் அழுதார பார்த்துக்கணும். நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம தேவன் வெக்கத்துக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்குற தேவன். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். காலையில் 9 மணியிலிருந்து நாளைக்கு 5 மணி வரைக்கும் ஒரு 1000 ஸ்தோத்திர பலி, ஒரு 10 ஸ்தோத்திர பாட்டு, ஒரு 1000 ஸ்தோத்திர பலி, 10 ஆராதனை பாட்டு. வேறு எதுவுமே ஜெபிக்காதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. ஒரே வார்த்தை, ஆண்டவரே என் வீடு ஜப்தி போகக்கூடாது, நீங்கள் இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு 1000 ஸ்தோத்திர பலி, 10 ஆராதனை பாட்டு, 10 ஸ்தோத்திர பாட்டு. எங்க சொல்லுங்க, ஒரு சரி. ஆராதனை பாட்டுன்னா என்ன, என்ன ஆராதனை பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். சரி, அவர் அடுத்து அது ஸ்தோத்திரம், ஆராதனை. ஆராதனை நாயகன் நீரே, அது ஆராதனை பாட்டு. தேவனே ஆராதிக்கிறேன், இது ஆராதனை பாட்டு. ஆராதிப்பேன் நான், இது ஆராதனை பாட்டு. ஸ்தோத்திர பாட்டு, ஸ்தோத்திர பல்லி, ஸ்தோத்திர பல்லி அப்பாவுக்கு, அது ஸ்தோத்திர பாட்டு. ஸ்தோத்திரம் செய்வேன்னு ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இது ஸ்தோத்திர பாட்டு. இப்போ புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு நீ செய்யறதுக்கு சொல்றேன் நான். எங்க ஒரு 1000 ஸ்தோத்திர பலி, அப்படி போடு. அல்லேலூயா, கரெக்டா குடிச்சிட்டாங்க. அக்கா மார்க்கு கையை தட்டு, கேட்ச் பண்றாங்க. போன வாரம் எல்லாரும் கொஞ்சம் மதம் வந்துட்டு இருந்தீங்க, ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் ஃபயரா இருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பழகி பெருகுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நீங்க பாட்டுக்கு முன்னாடி உட்காந்து பாப்பலாம் அப்படின்னா சொல்லி சோர்வு நாவி என்னை வந்து தாக்கும். அதனால் நீங்கள் ஃபயராக இருந்தால் தான், நல்லா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருந்தால் தான் இங்கே கலகலப்பு வரும். ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்? வெரி குட். தம்பிக்கு ஒரு கையை தட்டு, கரெக்டாக சொல்லிட்டான். ஏன்னா இதை மட்டும் காலை சாயங்காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, ஆண்டவரே இந்த வீடு ஜப்தி போகக்கூடாது, நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லுங்க. இப்படியே 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒரு 5:30 மணிக்கு என்ன செஞ்சார், போன் போட்டா, பிரதர் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வீட்டை விட்டு வெளியே போல, சாப்பிடவே இல்லை, தண்ணி மட்டும் தான் குடித்தேன். ஒரு 1000 ஸ்தோத்திர பலி, 10 ஸ்தோத்திர பாட்டு, 10 ஆராதனை பாட்டு நான் பண்ணி முடிச்சிட்டையா, நீங்கள் சொல்ல மாதிரி இந்த வார்த்தையை சொல்லிட்டையா. ஆனால் சொல்லிட்டேன், என் மனசுக்குள்ள ஏதோ பாரம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பாரம் ஒன்றுமே தெரியல, லேசாக இருக்கையா, அதை நான் உணர்றையா ஆத்துமாளா அப்படின்னார். வெரி குட் அப்படின்னு.
5 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க பேங்க்ல இருந்து ஜப்தி பண்றதுக்கு. 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7, 8 ஆச்சு, யாரும் வரல. 8:30 மணிக்கு ஒரு போன் கால் வருது, நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் அப்படின்ட்டு. என்ன வருது? நாங்க ஜப்திக்கு 5:30 மணிக்கு நாங்க ரெடியா இருந்தோம், ஜீப்பை எடுத்துட்டோம். திடீர்னு ஒருத்தர் வந்து உங்க பேங்க் லோன் எவ்வளவுன்னு கேட்டு எல்லாத்தையும் டோட்டலா கட்டி முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இவர் யாருன்னு கேட்டாரு, தெரியாது. உங்க பேரை கேட்டாரு, லோன் நம்பரை கேட்டாரு, கட்டிட்டு போயிட்டாரு. ஆனா போகும்போது சொன்னாரு, இந்த லாட்ஜில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எந்த லாட்ஜுன்னு கேட்டு இவர் என்ன செஞ்சாரு, இவர் தேடி என்ன செஞ்சாரு, அந்த தங்கியிருக்க ரூமுக்கு வேகமாக போனார். போய் பார்த்துட்டார். ஐயா, நான் தான் அந்த கடங்கார பாவி, நான் தான் அந்த லோனு கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன், நீ கட்டினா சொன்னாங்க அப்படின்னா. அப்படியே தம்பி, வா தம்பி, உட்கார், வா வா, உட்கார் உட்கார் உட்கார். அப்புறம் உட்கார வச்சார். என்ன உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா, என்னைய உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டானா. இல்லையா, தெரியலையா, நீ சின்ன பையனாக இருக்கும் போது நான் இருந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா, நான் சென்னையில் ஒரு பெரிய தொழில் அதிபர். நான் ஒரு காலத்தில் இந்த ராஜபாளையத்தில் தான் பிறந்தேன், வளர்ந்துட்டு நான் படிக்காதவன். நான் வந்து உங்கள் அப்பாட்ட ஒர்க் ஷாப்பில் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப்பராக வேலை பார்த்தவேன். நான் என்ன வேலை பார்த்தவேன்? ஹெல்ப்பராக வேலை பார்த்தவேன். நான் உங்கள் அப்பாட்ட இப்போ வேலை பழகிட்டு நான் சென்னைக்கு ஓடி போயிட்டேன். சென்னையில் நான் சம்பாரித்து இன்றைக்கி நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன். ஏதோ இந்த ஊரில் இருக்கோம், யாரோ எனக்கு தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி உன் குருநாதர் மகன் ஒரு குடிகாரன் குடிச்சுப்பட்டு வீடை ஜப்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு யாரோ ஒருத்தங்க வந்து சொன்னாங்க. ஐயோ, நம்ம குருநாதராச்சே, அவர்னால தானே வாழ்க்கையில் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக அங்கேருந்து வந்து உன் பேங்க் லோனை முடிச்சுட்டே, இங்கே பார், உங்கள் அப்பா செஞ்ச நன்மை, உங்கள் அப்பா செஞ்ச உதவியில் நான் அந்தளவுக்கு முன்னேறி இருக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்யாத, இந்த வீட்டை வச்சுக்க நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரான். கையை தட்டா பார்க்குறேன்னு சொல்லுங்க. இதுதான் நம்ம ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நடக்கிற காரியம். நம்ம ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது வெளியே தேவன் எல்லா காரியத்தையும் எங்கெங்க நின்று செய்யணும், யாரை பார்க்கணும், யாரை பேசணும், எல்லா ஆத்துமாவில் அவர் பேசி எல்லா வேலையும் அவர் பண்ணிடுவார். ஆனா நம்ம வெளியே ஓடாம, அங்க ஓடாம, இங்க ஓடாம அப்படியே அமர்ந்திருக்கணும் தேவ சமூகத்துல ஒரு நாள் முழுதும். அதான் அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபம் வெளியே ரங்கம்மா என்ன செய்யும், அது பலனை என்ன செய்யும், கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.